பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். Faith is very important in Christian life. It's our first foundation. அதுதான் நம்முடைய முதல் அஸ்திபாரம். இந்த ஃபெய்த் இல்லைன்னா ஆண்டவரை நம்ம விசுவாசிக்க முடியாது, நெருங்க முடியாது, நேசிக்க முடியாது. பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் இந்த விசுவாசம் என்பது மிக மிக முக்கியம். விசுவாசத்தில் ஆண்டவர் சில காரியங்களை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. Jesus has taught the disciple about the faith. சில வேளையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, இயேசுவானவர் கடிந்து கொள்வார். எங்கடா போச்சு உங்களோட விசுவாசம் அப்படின்னு, நீலாம் ஒரு விசுவாசியா அப்படின்னு கேட்பார். அற்ப விசுவாசிகளே ஆண்டவர் திட்டிருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்குள்ள அந்த நாட்கள் இருந்தால் ஓடி போயிருப்போம். ஐயோ, ஆண்டவருக்குள்ள நிற்க முடியாதுன்னு சொல்லியிருப்போம். ஆனாலும் இந்த 12 சீஷர்கள் நின்றாங்க, கடைசியில் உடைந்து போயிட்டாங்க. ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் கற்பித்து கொடுத்திருக்கிறான், சற்று நேரம் நாம் பார்க்க போகிறோம். மார்க் 4வது மத்தேயு 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Turn to book of Matthew chapter 8:23. அவர் படவில் ஏறின பொழுது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? சில நேரத்தில் பிரியமானவர்களே, புயலும் கடலும் காற்றும் மாதிரி தான் பிரச்சனைகள் வந்து நம்மளை சோதிக்கும். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது உங்களுடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது அப்படின்னு. ஒருவேளை அவங்க நினச்சிருக்கலாம், நம்ம கூட தான் ஆண்டவர் இருக்கிறாரு, நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்கிறார், நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேள்விக்குறி இருந்திருக்கலாம். ஆனாலும் பயம் வந்தது, உயிர் குறித்து பயம் வந்தது. இப்படி சில பிரச்சனைகள் நம்மளை என்ன செய்யும், புடமிடும். சாத்தான் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறான், பேதுரு தானே லீடரு, பேதுருவை நான் டெஸ்ட் பண்ண போகிறேன், அவன் தானே உங்களுடைய நாமத்தில் பெரிய அற்புதம் நீங்கள் செய்கிறீங்க, எல்லாத்துலேயும் சுவிசேஷம் சொல்கிறாரு, லீடராக இருக்கிறாரு, அவனை நான் டெஸ்ட் பண்ண போகிறேன், அவனை நான் குலுக்க போகிறேன், அவனை பயப்படுத்த போகிறேன், அவனோட உண்மையாக உங்களை நேசிக்கிறானா இல்லையா அப்படின்னு சொல்லி, பிரியமானவர்களே, நமக்கும் ஒரு டெஸ்ட் வரும். God will test our faith. He will test. ஆண்டவர் சில வேளையில் ஆண்டவர் நமக்கு சத்துருக்கு கூட இடம் கொடுப்பார். எது? டெஸ்ட் பண்ணுறதுக்கு. நீ எவ்வளவு அளவு விசுவாசத்தை வளர்த்திருக்கிறாய், எந்த விசுவாசத்தில் நீ நிற்கப்படுகிற. 4 பேர் உன் கூட இருக்கிறாங்க, இல்லை எனக்கு ஆள் சப்போர்ட் பண்ணுறது இருக்கிறது, என் கூட உற்றார் உறவினர்கள் இருக்கிறார், எனக்கு ஞானம் இருக்குது, பலன் இருக்குது, அந்த ஃபெய்த்தில் இருக்கிறோமா? இல்லை உண்மையாகவே பிரியமானவர்களே ஆண்டவர் மேலே ஃபெய்த்தை நம்ம வச்சிருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த காற்றையும் கடலையும் அதட்டினார். அவங்க என்ன செஞ்சுருக்கணும்? ஃபெய்த் வச்சுருக்கணும். ஆண்டவர் கூட, ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டினார்ப்பான்னு ஃபெய்த் இருந்திருக்கணும். ஆனால் ஆண்டவர் கேட்டார், வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? அற்ப விசுவாசிகளே என்று ஆண்டவர் கேட்டார். மத்தேயு 14:22 ஆண்டவர் என்ன செய்கிறார்? கடல் மேலே நடக்கும் பொழுது அவர்களை துரிதப்படுத்தி அனுப்பி ஆண்டவர் நடு சாமத்திலே கடல் மேலே நடந்து வருகிறார். அங்கே பேதுரு என்ன செய்தார்? ஆண்டவர் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வச்சார். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே, வாசிங்கள். மத்தேயு 14, Matthew chapter 14:22-33 ஒரு சம்பவம் நடக்குது. அங்கேயும் ஆண்டவர் பேதுரு பார்த்து கேட்கிறார். வாசிக்க கேட்போம். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார்.
அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று பேதுரு என்ன செஞ்சாரு? கத்தி கூப்பிட்டாரு. கொஞ்ச நேரம் ஆண்டவர் மேல் விசுவாசமா இருந்தாரு. அப்புறம் கொஞ்ச நாள் காற்று பலமா எடுக்கிறதுனால, பிரச்சனைகள் பெருசா இருக்கிறதுனால, நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி, மடிந்து போயிடுவேன் என்று சொல்லி கடலை பார்த்தாரு, அமிழ்ந்துட்டார். அது அடுத்தது என்ன நடக்குது? வாசிக்க கேட்போம். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? ஏன்டா என்ன சந்தேகப்பட்ட அப்படின்னு கேட்கிறாரு. ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் நம்மளுக்கே ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்? நான் ஆண்டவர் பிள்ளையா அப்படின்னு. ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரா? ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்வாரா? சேச்சா இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க வாய்ப்பு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஃபெய்த்தை கேட்கிற பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, ஏன் என்ன சந்தேகப்பட்ட அப்படின்னு. அங்கேயும் ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து கேட்கிறார். ஐயா, இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எங்கே கட்டப்பட்டு இருக்கிறது? கடலை பார்த்தா, பிரச்சனையை பார்த்தா அமிழ்ந்து போகிறோமா? உடைக்கப்பட்டு இருக்கா நம்முடைய விசுவாசம்? பிரியமானவர்களே, வாங்க இன்னும் சற்று ஆழமாக இன்னும் சில ஒவ்வொரு வசனங்களில் ஆண்டவர் விசுவாசத்தை பற்றி கேட்டிருக்கிறார். மத்தேயு 21:18, Matthew chapter 21 verse 18. மத்தேயு 21:18-22 ஒரு அத்தி மரத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. இத்தனை காரியங்களும் ஆண்டவர் சீஷர்களுக்கு விசுவாசத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். சில வேளையில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் வந்து பிரசங்கத்தை கேட்குறோம், செல் குரூப்பில் இருக்கிறோம், நிறைய காரியங்கள் ஆண்டவரை என்ன செய்கிறோம்? பின்பற்றுகிறோம். ஆனாலும் ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிறோம். ஆண்டவர் மேலே சந்தேகம் வருது, விசுவாசத்தில் குறைந்து போகிறோம். பிரியமானவர்களே, ஏன்? வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, வாசிங்க. காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதை பார்த்தோனே, இந்த அத்தி மரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று, இவ்வளவு சீக்கிரமா இது செத்து போன நான் பார்க்கவே இல்லை. ஆண்டவர் திரும்பி ஒரு அத்தி மரத்தை பார்த்து சொல்றாரு, சத்துப்போ அப்படின்னு சொல்றாரு. பட்டு போயிடுச்சு within a second. ஆச்சரியமா இல்லை? நம்ம வீட்டில் ஒரு மரத்தில், நம்ம வீட்டில் இருக்கிற நட்டு இருக்க என்ன மரமாக இருந்தாலும் அந்த மரத்தை பார்த்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்களேன், எனக்கு ஒன்று பிடிக்கல, இந்த மரம் நல்லா இல்லை, இந்த மரம் ஏன் இப்படி இருக்கிறது, இந்த மரம் நல்லா இருக்கக்கூடாது சொல்லிக்கிட்டே இருந்தால் அது நடக்கும். பார்த்துருக்கேன், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கடுகளவு ஒரு விசுவாசம், ஒரு your faith must be a little as mustard. அந்த ஒரு கடுகு அளவு கூட அந்த விசுவாசம் இருந்தால் ஒரு பெரிய மலையை பார்த்து, எனக்கு இந்த மலை வேண்டாம், சமுத்திரத்தில் போய் உழு என்று சொன்னால் உழும். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, உங்களுக்கு அந்த ஃபெய்த் இருக்கா? நோ தானே? இல்லை தானே? சும்மா தானே? நான் கேட்குறதுனால நீங்கள் சொல்கிறீங்க எஸ் எனக்கு இருக்குது ஃபெய்த். ஆனால் உண்மையை நீங்கள் போய் சொல்லி பாருங்கள். நம்மளுக்கே ஒரு யோசிக்கிறோம்,
யூ திங்க் ட்வைஸ், ரைட்? நம்ம வந்து என்னது நடக்குமா அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. இன்னொரு காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற வாசிங்க இந்த மத்தேயு சாப்டர் 17:14-20. மத்தேயு 17:14-20 ஒரு தந்தை ஒரு மகன் ஈவல் பொசஸில் இருக்கிறாரு. அவருக்கு வந்து பேய் அசுத்தாவின்னு அவரை துன்புறுத்ததுனால சீஷர்களை பார்த்து கேட்டிருக்காரு, தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க, இவருக்கு வந்து இந்த இந்த நோய் போகணும், இந்த பேய்களாம் ஓடணும், ப்ரே பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப சீஷர்கள் ப்ரே பண்ணாங்க, பேய் ஓடவே இல்லை. ஹல்லேலூயா. போதுமான விசுவாசம் அவங்களுக்கு இல்லை. பிரியமானவர்களே, இயேசு மனையிலிருந்து இறங்கி வரார். அந்த தகப்பனார் சொல்றாரு, இயேசுவே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த பேய் மகனுக்கு கொடிய பேய் பிடிச்சிருக்கு, தயவு செய்து உங்கள் சீஷர்களை நான் கேட்டேன், அவங்களால முடியல, நீங்கள் தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இப்போ என்ன மாரி ஃபெய்த் ஆண்டவர் எதிர்பார்க்குறார்? வாசிக்க கேட்போம். ஆண்டவர் அந்த கேட்குறாரு, வாசிங்கள். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சுஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே. ஆண்டவர் திட்டுறாரு, விசுவாசம் இல்லாத மாறுபாடு சந்தையே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? வாசிங்க. எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். பாருங்க, எத்தனை விசுவாசத்தை ஆண்டவர் அவங்கள கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு. கடலில் மற்ற இங்கே அந்த மலையிலிருந்து இறங்குறப்ப இங்கே எத்தனையோ இடத்துல ஆண்டவர் சீஷரிடத்துல இந்த ஃபெய்த் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவரை நம்ம உண்மையிலேயே ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறோமா? யோவான் 1:12 சொல்லப்படுகிறது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னது? ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஆண்டவரை நம்பி விசுவாசிக்கும் பொழுது God has given you authority. Do you believe that? நீங்கள் உண்மையிலே அதை விசுவாசிக்கிறீங்களா? அந்த authority உங்களுக்கு இருக்கு. எனக்கு authority இருக்குதா அப்படி நினைத்தா ஒன்றும் authority இல்லை, ஒன்றும் நடக்காது. எஸ், நான் இப்போ ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, ஜான் சாப்டர் 1:12, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன், விசுவாசிக்கிறவன், நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார். என்ன அத்தாரிட்டி? நான் சர்ப்பங்களையும் தேள்களையும் சாத்தானின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள எனக்கு ஒரு அதிகாரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் வெக்கப்படணும்? நான் இந்த காரியத்தில் நான் விழுந்து கிடக்கணும்? நான் ஏன் பின்வாங்கி போகணும்? நான் ஏன் விசுவாசத்தை விட்டு போகணும்? அப்படின்ட்டு ஒரு அதிகாரம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு சின்ன விசுவாசம். எஸ்ல, ஆண்டவரின் கையில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்ல. So why I must worry for this? இந்த பண கஷ்டத்தில் நான் ஏன் worry பண்ணணும்? பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். மத்தேயு 6வது அதிகாரத்தில் 25வது வசனம் 34வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Matthew chapter 6 verse 25-34 வாசிங்களே. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தவைகள் அல்லவா?
ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்து விட்டார். இந்த சின்ன சின்ன புல்லை நீங்க ரோட்ல பாருங்களேன், அதெல்லாம் பார்க்கறதுக்கு சில நேரத்தில் நம்ம கண்ணிலே படாது. நம்ம அதை அட்மையரே பண்ண மாட்டோம், அதை பார்த்து ரசிக்கவும் மாட்டோம். அந்த சின்ன புள்ளெல்லாம் இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த புல்லுக்கு கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழகாக உடுத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது. அந்த புல்லுக்கு ஆண்டவர் அப்படி அழகா உடுத்துறாருன்னா, பிரியமானவர்களே, யூ ஆர் a child of God. நம்ம ஆண்டவருடைய பிள்ளை. ஸோ ஆண்டவர் அந்த சின்ன புல்லுக்கு அப்படி உடுத்துறாருன்னா எனக்கு அதிகமாக செய்வாருன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ where is your faith அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. why you don't trust me அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. hallelujah. Charles Spurgeon is the most powerful gospel preacher. He is சொல்லுறாங்க, is a prince of preacher. அவர் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கம் பண்றதுல அவர் ரொம்ப விசேஷமானவர். அவர் தான் கிங்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு டெஸ்ட் வந்துச்சு. ஒரு நாள் பிரியமானவர்களே, ஒரு இடத்துல சரி கார்டன்ஸ் மியூசிக் ஹாலில் அந்த இடத்துல நிறைய ஆயிரக்கணக்கு ஜனங்கள் அவருடைய மெசேஜை கேட்க உட்கார்ந்துருக்குறாங்க. அவர் வல்லமையான ஒரு பிரீச்சர். He is preaching the gospel to the people. While he is preaching, அவர் அந்த சுவிசேஷத்தை அறிக்கை செய்யும் பொழுது, பிரியமானவர்களே, பிரசங்கம் பண்ணும் பொழுது திடீர்னு ஒரு சத்தம் வந்துச்சு. அவர் சின்ன பிள்ளையிலே நல்ல ஆண்டவருடைய பிரசங்கத்தை வல்லமையா பிரசங்கம் பண்ணுவார். அந்த கிருபை ஆண்டவர் தந்திருந்தார். ஒரு நாள் அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது இப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, பிரியமானவர்களே, திடீர்னு அந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தன் சொல்றான், தீ பத்திக்குச்சு அப்படின்னு கத்துறாரு. உடனே சார்ல்ஸ் ஸ்பர்ஜனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, கலக்கம் வந்துருச்சு. அங்க இங்க ஜனங்கள் ஓடுறாங்க. கிட்டத்தட்ட 7 பேர் அந்த நெருக்கடியில் செத்து போயிட்டாங்க. ஒரு பெரிய குழப்பம் உண்டாயிட்டு. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ன சொல்றாரு, நான் இப்படிப்பட்ட வல்லமையான பிரசங்கியா இருந்தாலும் என்னால இப்படி ஆயிருச்சு, இந்த 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 ட்ரெஜடி, இந்த திடீர்னு சம்பவம் என்னால் இது நடந்துருச்சு. நான் தகுதி உள்ளவனை அந்த பிரசங்கம் செய்வதற்கு ஆண்டவருடைய ஊழியக்காரன் எனக்கு ஒரு தகுதி இல்லை என்று சொல்லி விசுவாசத்தில் என்ன செஞ்சிட்டாரு, அந்த மென்டல் டார்ச்சரில் போயிட்டு பிரியமானவர்களே பிரசங்கத்தை கொஞ்ச நாள் நிறுத்திட்டாரு. ஹல்லேலூயா. as பீட்டர் ஆண்டவர் எப்படி 3 தடவை மறுதலித்து ஆண்டவர்கிட்ட பின்வாங்கி போயிட்டாரு. ஊழியமே வேணாம் என்று சொல்லிட்டு போயிட்டாரு. நான் இவ்வளவு நாள் சீஷர்களுக்கு தலைவனாக இருந்தோம், நான் வாக்கு கொடுத்த ஆண்டவருக்கு நான் உயிரை கொடுப்பேன்னு. ஆனால் ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டு என்னை என் விசுவாசத்தை உடைச்சிருச்சு. ஆனால் அவன் மேலே தப்பு இல்லை, பயந்தாரு சாவுக்கு. பிரியமானவர்களே, விசுவாசத்தை மறுதலிச்சிட்டாரு. அதே போல சார்ல்ஸ் ஸ்பர்ஜனும் இந்த விசுவாசத்தை கைவிட்டு இனிமேல் நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன் என்று ஓடிட்டாரு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவர் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன்கிட்ட பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சார்ல்ஸ் ஸ்பர்ஜனை பலப்படுத்தினார்.
அந்த விசுவாசத்தில் கட்ட ஆரம்பித்தார். மறுபடியும் எழுந்து ஆண்டுடைய சமூகத்தில் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். ஆயிரக்கணக்கு பேர் தொடப்பட்டார். ஏன்? Why Jesus pray for Peter's faith? ஏன் ஆண்டவர் இந்த பேதுருவோட ஃபெய்த்துக்காக ப்ரே பண்ணாரு? ஏன் ஆண்டவர் ப்ரே பண்ணணும்? என்ன ஃபெய்த் ஆண்டவர் எதிர்பார்த்தாரு? இன்னைக்கு சில வேளைகளில் சில காரியங்கள் வரும்போது நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்யுது? உடைத்து போடுகிறது. அந்த விசுவாசத்தில் எப்படி திரும்ப சில பேர் விசுவாசத்தை விட்டு போயிட்டாங்கன்னா பிரியமானவர்களே, வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். Unless encounter with Jesus, ஆண்டவரை தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் அவர்களை சந்தித்தாலொழிய எப்படிப்பட்ட ஊழியக்காரன் போய் பேசினாலும் சரி பிரியமானவர்களே, அந்த ஃபேத்தில் அவங்களை கட்ட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் அவர்களை கட்டி எழுப்ப முடியும். ஹல்லேலூயா. Why did Jesus pray for Peter's faith? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் பேதுரு 3 வாட்டி மறுதலிக்க போகிறாரு அப்படின்று. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் பேதுருக்கு ஒரு ஆவிக்குரிய டெஸ்ட், இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் வரப்போகுது. இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ல இந்த பேதுருவோட டெஸ்ட் சாத்தான் குலுக்க போறான். ஆண்டவர்கிட்ட சாத்தான் ஒரு சமயம் யோபுவை புடமிடுகிறதுக்கு ஒரு பெர்மிஷன் கேட்டான். சில வேளையில் சில பெர்மிஷன் ஆண்டவர் அலௌட் பண்ணுவார், எல்லா டெஸ்ட்டையும் ஆண்டவர் அலௌட் பண்ண மாட்டார். பயப்படாதீங்க. பேதுருவோட டெஸ்ட் குலுக்கி எடுத்தான் சாத்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டான் பிரியமானங்களே? கோதுமை மணியை புடமிடுகிறது போல பேதுருவை நான் புடமிட போகிறேன், உடைக்க போகிறேன். அவன் கத்த போகிறான், அவன் அழுவ போகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஏன் ஆண்டவர் பேதுருக்கு என்னத்துக்கு ப்ரே பண்ணார்னா, பேதுருடைய விசுவாசம் ஒருவேளை தொலைஞ்சி போனாலும், பேதுருடைய விசுவாசம் ஒருவேளை உடைக்கப்பட்டாலும், அவன் கதறி அழுது ஆண்டவர் விட்டு தூரப்போனாலும், அவன் மறுபடியும் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தில் கட்டப்பட ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்திற்காக ஜெபம் பண்ணார். ஜீசஸ் வாஸ் prayed for Peter. சம்டைம்ஸ் நீங்கள் பாருங்க பிரியமானவர்களே, பலவீனம் உங்களை தாக்கும், பிரச்சனைகள் உங்களை அமுத்தும். ஆனால் நீங்கள் அறையில் போய் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் மட்டும் ப்ரே பண்ண மாட்டீங்க, பரிசுத்த ஆவியாரும் சேர்ந்து உங்களுக்காக ஜெபம் செய்வார். He will strengthen you. ஆண்டவர் உங்களுக்கு அந்த பலத்தை தருவார். Don't think you are praying alone. இல்லை, நீங்கள் அந்த அறையை பூட்டிக்கொண்டு நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது நான் சொல்ற வாக்கு கடங்காத பெருமுச்சுகளோடு ஆண்டவர் உங்களுடைய ஃபெய்த்தில் கட்டி எழுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஜெபம் செய்வார். கலங்காது. உங்களுடைய ஃபெய்த் உடைக்கப்பட்டு இருக்கிறதுனா God knows Peter's weakness. ஆண்டவர் பேதுருவோட பலவீனத்தை ஆண்டவர் தெரியும். அதே சமயம் he knows the potential of Peter. அவனுக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது, அவன் மறுபடியும் எழும்பி வருவான். அந்த பொட்டென்ஷியல் இருக்குல்ல, அந்த ஆற்றல் இருக்குல்ல, ஆண்டவர் அதையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாத்தானுக்கு ஒரு ஆளு அவங்களுக்கு என்ன வீக்னஸ் இருக்குன்னு தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் அவனோட வேலை என்ன தெரியுமா? உங்களுடைய ஃபெய்த், ஆண்டவர் மேலே இருக்கிற ஃபெய்த்து. நானும் சர்ச்சுக்கு வரேன், ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம், அன்பு, ஒரு பரிசுத்தம், இப்படி இந்த ஃபெய்த்து கட்டி கொண்டே வருதுல, ஒரு நாள் புடமிடப்படும். அவன் இந்த இடத்துல அடித்தான் அவன் விழுந்துருவான் அப்படின்ட்டு சாத்தானுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவருக்கோ அவன் விழுந்தாலும் சரி விசுவாசத்தில் கட்டி எழுப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என் ஃபெய்த்தை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே, எனக்கு அந்த ஃபெய்த் வேணும் ஆண்டவரே. சத்துரோட வேலையே அந்த ஃபெய்த் என்ன செய்கிறது? உடைக்கிறது வேலை தான். ஏன் ஆண்டவர் பேதுருக்காக ஜெபம் செஞ்சார் சொல்லுங்க பார்க்கலாம்.
எப்போ ஆண்டவர் பேதுருக்காக ஜெபம் செஞ்சார் தெரியுங்களா? when about to prepare the disciple to face the trouble, அவங்க அந்த அந்த அவங்களுக்கு வர சோதனையை மீட் பண்ணுறதுக்கு முன்னாகவே ஆண்டவர் என்ன செய்தார்? பேதுருக்காக அந்த கஷ்டமான நேரத்தில் கொஞ்சம் கூட்டி என்ன செஞ்சார்? ஸ்பெஷலாக பேதுருக்கு ஜெபம் செய்தார். அதே போல இன்றைக்கும் ஆண்டவர், உங்களுக்கு தெரியாத பிரியமானவர்களே, உங்களுடைய ஃபெய்த் ஒளிந்து போகாதபடி நீங்க ஆண்டவரிடத்தில் பலப்படும்படியாக இன்றைக்கும் ஆண்டவர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எஸ், நீங்க எழும்பி வர வேண்டும், இந்த ஃபெய்த்தில் நான் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். வாசப்படியில் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா பிரியமானவர்களே. ஸ்பெசிஃபிக்லி ஜீசஸ் ப்ரே ஃபார் பீட்டர். அந்த குரூசிஃபிகேஷன் போற முன்பாக, சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பாக, அவங்கள அரெஸ்ட் பண்ணுவதற்கு முன்பாக, அந்த சமயத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஹல்லேலூயா, அந்த ஹோப்பை விடாம. ஹல்லேலூயா. சில பேர்த்து சில நம்பர், எனக்கே 1008 பிரச்சனை இருக்குது, இவங்களுக்கு போய் நான் உதவி செய்யணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஹல்லேலூயா. எனக்கே 1008 பிரச்சனை இருக்கு, நீங்க என்கிட்ட இந்த பிரச்சனையை சொல்றீங்களே, இதுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு கேட்டிருக்கலாம், என்ன இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிடிக்க போறானுங்க, என்ன இன்னும் கொஞ்ச நாள் சிலுவையில் அறைய போறாங்க, உனக்கு நான் ப்ரே பண்ணணுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்டிருக்கலாம்ல. ஆனால் ஆண்டவர் அப்படி கேட்கல. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவர் முழங்கால் படியிட்டு பேதுருக்காக, இது என்னுடைய டிசைபிள், இவன் என்னை அதிகமாக நேசிக்கிறமே, இவன் ஒவ்வொரு நாளும் சபைக்கு வருகிறமே, இவள் ஒவ்வொரு நாளும் என்னுடைய நாமத்தினால என்னை கூப்பிடுகிற ஒரு மகன், இவனோட ஃபெய்த் இந்த பிரச்சனையில் எந்த சூழ்நிலை பாடுகள் இருந்தாலும் அவனுக்காக நான் ஜெபம் செய்யணும் என்று இன்றைக்கும் ஆண்டவர் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை அந்த ஃபெய்த் உடைக்கப்பட்டு இருக்கிறதுனா ஆண்டவரத்தில் நம்ம சொல்ல, ஆண்டவரே என்னோட ஃபெய்த்தை கொஞ்சம் கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பேதுருக்கு ஆண்டவர் என்ன எதற்காக ஜெபம் செஞ்சார் தெரியுமா? பிசாசு கேட்குறான், இவன் ரொம்ப ஆராதிச்சு கொண்டு இருக்கிறான், இவன் ரொம்ப சேர்ச்சுனே இருக்கிறான், இவன் உலகத்தில் இவன் கலக்க மாட்டான், இவன் சபை ஊழியம் இப்படியே கொண்டு இருக்கிற, இவனை எப்படியாச்சும் அடிக்கணும் அப்படின்ட்டு இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொடுக்க வேண்டும். வீட்டில், குடும்பத்தில், இல்லை உங்களுடைய வேலை இடத்துல இது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொடுக்க வேண்டும். சரீரத்தில் நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாதத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு வரான் சாத்தான். அப்படி அடித்தாதான் இவன் விடுவான் அப்படின்னு பேதுரு அன்னைக்கு என்கவுண்டர் பண்ணான். ஹல்லேலூயா. அப்பனா ஆண்டவர் பேதுருக்கு எதற்காக ஆண்டவர் ஜெபம் செஞ்சார் தெரியுங்களா? ஹல்லேலூயா. பிரியமானவர்கள், வாசிக்க கேட்போம், அந்த வசனத்தை வாசிங்க பிரியமானவர்களே. லூக்கா 22 எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 22 31 32 வாசிக்க கேட்போம். வாசிங்கள் மறுபடியும். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சவுக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஆண்டவர் பேதுருக்கு எப்படி தெரியுமா ஜெபம் செய்தார்? சில பேர் சொல்லுவோம், இந்த பிரச்சனை எனக்கு வேணாம் ஆண்டவரே, எனக்கு எடுத்து போடுங்க, தலைவலிக்குது ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே எனக்கு கெஞ்சுவோம். ஆண்டவரே அதே போல் கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் என்ன, ஆண்டவரே பிதாவே உங்களுக்கு சித்தமான இந்த பாத்திரத்தை எனக்கு நீங்களாக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் என்னுடைய சித்தத்தின்படி இல்லை, உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. சில வேளை நம்மளுக்கு ஐயோ இந்த பிரச்சனை, ஐயோ தலைவலிக்குது, ஐயோ தூங்க முடியல, ஐயோ இங்கிட்டு திரும்ப முடியல, பேச முடியல, சிரிக்க முடியல, இந்த பிரச்சனை என்ன செய்யுது, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை வேணாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவோம். இந்த கஷ்டம் எனக்கு வேணாம் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. பேதுருக்கு பரவாயில்ல, இந்த பிரச்சனை வேணான்னு சொல்லல. பேதுரு ஒருவேளை இந்த விசுவாசத்தில் பலவீனப்பட்டா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா,
அந்த விசுவாசம் அவனுக்கு இந்த பிரச்சனை அவனுக்கு வேணான்னு ஆண்டவர் ப்ரே பண்ணல. இந்த விசுவாசத்தில் அவனுடைய இந்த பிரச்சனையில் இந்த சோதனையில் அவனுடைய ஃபெய்த் வந்து நிற்கணும். அந்த ஃபெய்த் ப்ரொலாங் பண்ணணும். அந்த ஃபெய்த்தில் இவன் கடைசி வரைக்கும் என்டியோர் பண்ணாமல் அந்த கடைசி வரைக்கும் என்டியோராக இருக்கணும், கடைசி வரைக்கும் அதை நீடித்திருக்கணும் அப்படின்ற ஆண்டவர் என்ன செஞ்சார்? ப்ரே பண்ணார். ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவரே பிரியமானவர்களே, இன்னைக்கும் நம்முடைய அந்த ஃபெய்த்து போகாதபடிக்கு பிரியமானவர்களே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த ஃபெய்த்தில் நம்ம நடக்க வைக்கிறார். சில சம்பவங்களில் சில காரியங்களில் ஆண்டவர் நம்மளுக்கு இந்த ஃபெய்த் வரும்படியாக என்ன செய்வார்? கேட்குற ஜெபங்கள் எல்லாம் என்ன செய்வார்? நம்மளுக்கு கேட்கப்படும், கொடுக்கப்படும். ஆனால் ஒரு சில சமயம் ஒன்றுமே இருக்காது பிரியமானவர்களே, வனாந்தரம் போல தான் இருக்கும். ஆனால் அதில் நமக்கு ஃபெய்த்து வேண்டும் என்று ஆண்டவர் பேசாம இருப்பார். ஹல்லேலூயா. பரவாயில்ல, அவனை டெஸ்ட் பண்ணுங்க, அவன் இந்த கஷ்டம் வரட்டும், பாடு வரட்டும். ஹல்லேலூயா. அந்த பாடுகள் மத்தியிலும் பிரியமானவர்களே அந்த ஃபெய்த் ஆண்டவர் என்ன செய்வார்? ஹல்லேலூயா, அதிகரிக்க பண்ணுவார், வர்த்திக்க பண்ணுவார். Do not stumble. நீங்கள் கலங்கிடாதபடிக்கு பிரியமானவர்களே, அசையாதபடிக்கு ஆண்டவருடைய வார்த்தையில் நில்லுங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் பிரியமா. ரோமர் 8:34 வாசிக்க கேட்போம். வாசிங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அவர் யாருக்காக இங்கே வேண்டுதல் செய்கிறாங்க? பீத்தருக்கு எப்படி வேண்டுதல் செஞ்சாரோ இன்றைக்கும் சில சூழ்நிலைகளில் சில பாடுகள் உபத்திரவத்தில் நாம் கிறிஸ்துவின் விசுவாசத்தை விட்டு விடாதபடிக்கு பிரியமானவர்களே இன்றைக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே தேங்க்யூ, ஆண்டவரே தேங்க்யூ, இது எனக்கு தெரியாமல் போச்சு ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, பேசுங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. ஆண்டவரே நீங்கள் இந்த வசனம் சொல்லுகிறது நீங்கள் எனக்கு விசுவாசத்துக்கு என் ஒழியாதபடிக்கு ஆண்டவரே பிதாவின் வலது பரிசத்தில் ஆண்டவரே எனக்காக ஜெபம் செய்கிறீங்களா ஆண்டவரே? ஹல்லேலூயா. அதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ப்ளீஸ் என்னோட ஃபெய்த்தை கொஞ்சம் அதிகரிக்க பண்ணுங்க. ப்ளீஸ் லார்ட் இன்க்ரீஸ் மை ஃபெய்த். ஆண்டவரே இந்த விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது ஆண்டவரே. கடைசி நாட்களில் ஆண்டவர் வரும் பொழுது எதை நம்ம எதிர்பார்க்கிறாரு? வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தை காண்பேனோ அப்படின்னு பார்க்கிறாரு. ஒரு விசுவாசம் இல்லைன்னா பிரியமானவர்களே நீங்கள் இன்னைக்கு நீங்கள் நான் ஜெபிச்சா இங்கே ஆண்டவர் கேட்க போகிறாரு அப்படின்னு இருக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே ஆண்டவர் இருக்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறார் என்று விசுவாசம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே பாருங்க, sometimes Jesus know our weakness. Sometimes Jesus can understand what we are facing. நம்ம எதை நம்ம சந்திக்கிறோம், எந்த பிரச்சனையில் இருக்கோம், எந்த சூழ்நிலை கடந்து போறோம்னு கடவுளுக்கு தெரியுங்க. உங்கள் ஃபெய்த்தை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நான் ஃபெய்த்தில் உறுதியாக நிற்கணும்னா அப்படி எப்படி என்ன எனக்கு ஃபெய்த் வேணும்? ஹல்லேலூயா. இந்த ஃபெய்த்தை நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னா பிரியமானவர்களே ஆண்டவருடைய சமூகத்தில் வேதத்தை வாசிங்க. ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது நம்முடைய ஃபெய்த், நம்முடைய நம்பிக்கை, விசுவாசம் அதிகரிக்கும். நீங்கள் எப்போ ஜெபிக்கிறீங்களோ ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய ஃபெய்த்து அதிகரிக்கும். 100க்கு அதிபதி வேதத்தில் சொல்லப்படுகிறது. he is a centurion. he is not a Jewish, he is not a believer, he is not a disciple, he just a centurion for 100 soldier.
ஒரு 100 பேருக்கு ஒரு அதிபதி தான் அவனுக்கு ஆண்டவர் திரும்பி பார்த்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, இஸ்ரேலில் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லையா அப்படின்னு. அப்போ எப்படிப்பட்ட விசுவாசத்தை வச்சுருப்பான். சில நேரத்தில் ஆண்டவரை அறியாதவர்களிடத்தில் பிரியமான விசுவாசம் ஆண்டவர் மேலே ரொம்ப வச்சுருக்கிறாங்க. ஆண்டவர் அறிந்தவங்க விசுவாசத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, குறைந்து போகிறோம். இந்த செஞ்சுரியின் ஆண்டவரை கண்ணும் கருத்துமா பார்த்துருக்கிறான். ஆண்டவர் போறாரு, சொல்றாரு, இதை செய்யறாரு, முடவன் நடக்கிறான், கண்ணு தெரியாதவன் கண்ணு தெரியுது, காது கேட்கிறான், இதெல்லாம் நடக்குது. அவன் புத்து பார்த்துக்கிட்டே இருந்தான். திடீர்னு ஆண்டவர்கிட்ட போனான், கேட்டான், என்னுடைய வேலைக்காரன் கொஞ்சம் முடியாமல் இருக்கிறான், அவன் படுத்து கிடக்கிறான், சாக போகிறான் ஆண்டவரே அப்படின்னு கேட்குறாங்க. ப்ளீஸ் அவனை சுகப்படுத்துங்க. ஆண்டவர் சொன்னார், I'll come now, இப்போ நான் வரேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அவன் சொன்னான், ஆண்டவர் ப்ளீஸ் வராதிங்க, தயவு செஞ்சு வராதிங்க ஆண்டவர், நான் அதுக்கு பாத்திரமா இல்லை, பரிசுத்தமானும் இல்லை, நான் ஆண்டவருடைய பிள்ளையும் இல்லை. யூதர்கள் பரிசுத்தமாக இருப்பாங்க, அந்த பரிசுத்தம்லாம் எனக்கு இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும் ஆண்டவரே, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுத்தமாவான். அந்த ஒரு வார்த்தை ஆண்டவரே. ஆண்டவர் ஏன் வார்த்தையில் இப்படி ஒரு விசுவாசம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் தேடி வந்திருக்கிற ஆண்டவருடைய சமூகத்தை ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை சில வேலைகளை ஆண்டவரை தேடுறல, ஆண்டவரை தேடும் பொழுது நமக்கு ஒரு விசுவாசம் இருக்குதுதான். ஆண்டவரே உங்களை நான் பிடிச்சேனா, ஆண்டவரே உங்களை ஒவ்வொரு நாளும் தேடலாம், எனக்கு தெரியும் ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்கும் ஆண்டவரே. டாக்டர்னால முடியாதது ஆண்டவரே, மனுஷனால முடியாதது ஆண்டவரே, உங்களால் முடியும்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு ஃபேத்து தாங்க ஆண்டவரே. வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல அடிக்கப்பட்டு, வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல தள்ளப்பட்டு அவமானப்பட்டு இருக்கிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் மறுபடியும் நம்மளை கட்டி விசுவாசத்தில் எழுப்ப வல்லவராக இருக்கிறார். உடைய விசுவாசத்தை ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. ரிச்சர்ட் உம்ரனை பற்றி நான் படித்திருக்கிறேன், பிரசங்கத்திலே நான் கேட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, ரிச்சர்ட் உம்ரன் ஒரு ரொமேனியா தேசத்தில் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லுகிற பிள்ளைங்க, கணவன், மனைவி, இவங்கெல்லாம் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லும் பொழுது அந்த நாசிஸ் என்ன செஞ்சிட்டாங்க, பிடித்துட்டு போயிட்டாங்க. பிடித்து ஒரு அறையில் போட்டுட்டாங்க. பிள்ளையை பார்க்க முடியாது, மனைவியை பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம். அதில் ஒரு அறை மட்டும் இருக்கும், அதில் மூளை செலவு, பிரெயின் டார்ச்சர் பண்ணுறது, பிரெயின் வாஷின்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு அந்த ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங்கை போட்டு நீ ஜீசஸ் இல்லைன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி இதே ஒரு 6 மாதம் 7 மாதம் 1 வருஷம் ஒரு வெளிச்சத்தையும் பார்க்காதும் இருட்டறையில் ஒரே ஒரு ஒளிக்கருவியை பருக்கி பாஸ்டர் ஊழியக்காரங்களாம் அனுப்புனாங்க. போகிற பாஸ்டர்லாம் என்ன செஞ்சாங்க, அதை கேட்டு கேட்டு ஐயோ மாறி திருப்பியும் வெளியே அவங்க சொல்கிறாங்க, நான் இயேசு இல்லைன்னு மறுதளிக்கிறேன், ஆண்டவர் உண்மை இல்லை அப்படின்னு மறுதளிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் ரிச்சர்ட் உம்ரனை 6 மாதம் வைத்திருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, இப்போ நீ சொல்லு. இந்த 6 மாதம் அந்த டெஸ்ட் முடிஞ்சோடனே வெளியே கொண்டு ரிச்சர்ட் உம்ரனை கேட்டாங்க, இப்போ சொல்லு, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற, ஆண்டவர் உண்மையா அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லாம் பாசரும் ஊழியக்காரங்களும் மறுதளிச்சவங்களாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அவர் முடியாதுன்னு சொல்ல போகிறாருன்னு. ஆனால் ரிச்சர்ட் உம்ரன் வெளியே சொன்னாங்களாம், சந்தோஷமாக சொன்னாரா, ஐ லவ் ஜீசஸ், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன் பிரியமானவர்களே ரிச்சர்ட் உம்ரனால சொல்ல முடிச்சுன்னா, பிகாஸ் த லவ் ஆஃப் காட், ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்பு, அது ஆண்டவரால் ஊற்றப்பட்டது. அந்த லவ் ஆண்டவருக்கு இருந்துச்சுன்னா பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் நம்ம ஆண்டவரை மறுதளிக்க மாட்டோம், விசுவாசத்தை அதனால தான் கடைசி இந்த ஜான் சாப்டர் 21 15 to 19 ஆண்டவர்கிட்ட பேதுருவிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, do you really love me? Peter, do you really love me? Peter, do you really love me அப்படின்னு கேட்கிறாரு. 3 வாட்டி கேட்டாரு, ஏன்னா 3 வாட்டி மறுதளிச்சிட்டார்ல. நம்ம சில நேரத்தில் ஆண்டவரை நேசிக்கிற மாதிரி நடிக்கிறோம். ஹல்லேலூயா.
ஆண்டவர் விசுவாசிக்கிற ஒரு பயங்கரமான ஒரு விசுவாசியை போல நம்ம காட்டிக்கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை புடமிட்டார்னா எங்கே நம்ம லவ் எங்கே, நம்மளோட ஃபெய்த் எங்கே இருக்குன்னு நம்மளுக்கே தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் ஃபேத்து காணா போச்சு பேதுருக்கு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், பீட்டர், டு யூ ரியலி லவ் மீ? அவர் கேட்கும் பொழுது பீட்டரு கண்ணே கலங்கியிருக்கும். பீட்டருக்கு சொல்கிறாரு, ஆண்டவரே அது உங்களுக்கே தெரியும். ஏன்? பீட்டருக்கு இருந்த அந்த லவ் ஒரு ஃபீலியோ லவ். என்ன ஃபீலியோ லவ்னா, இயற்கையாக நம்மளுக்கு ஒரு லவ் வரும்ல. காடி மேலே ஒரு ஆசை வரும், வீட்டு மேலே ஒரு ஆசை வரும், எல்லா மேலும் ஒரு சாப்பிட ஆசை வரும், ஒரு லவ் வரும்ல. நண்பர் மேலே ஒரு லவ், குடும்பத்தின் மேலே, அதெல்லாம் ஒரு இயற்கையான லவ், ஃபீலியோ லவ். பீட்டர் அந்த லவ்ல தான் ஆண்டவர்கிட்ட பழகிட்டு இருந்தாரு. ஆனால் அகாப்பே லவ் இஸ் டிஃப்ரெண்ட். அகாப்பே லவ் தேவ அன்பு, தேவன் நம்முடைய இருதயத்தில் ஊற்றுகிற அன்பு. வேதத்தில் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் தைரியமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். யாரு? அவர்தான் தேவ அன்பை ஊற்றுகிறவர். பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது, பேதுரு நிரப்பினது பொழுது, அவன் மரிக்க கூட தயாராகிட்டார். 2000 5000 பேருக்கு பிரசங்கம் பண்ணார். வெக்கப்படல, தேவாலயத்தில் போய் நின்னாரு. ஆண்டவரை நேசிக்க, அவரை விசுவாசிக்க நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. I need that kind of faith. ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை எனக்கு தாங்க. எழுந்து ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லுவோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் என்னை ஃபெய்த்தில் பில்ட் பண்ணுங்க. Hallelujah. Even though my faith has failed. ஆண்டவரே, அந்த ஃபெய்த், ஆண்டவரே நீ என்னை நம்பலை, என்னை விசுவாசிக்கலன்னு விடலை, மறுபடியும் நமக்காக ஜெபம் செய்ய, அந்த ஃபெய்த்தில் கட்டி எழுப்ப ஆண்டவர் இன்னைக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஆண்டவரே, ஹெல்ப் மீ. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு பாதை, ஆண்டவரே என்னை கட்டுங்க. ஆண்டவரே, நான் குழம்பி போயிருக்கேன். ஆண்டவரே நான் பயந்துட்டேன். எஸ், ஆண்டவர்கிட்ட உண்மையை சொல்லுங்க. எதை சொல்லணுமா அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க. எஸ் ஆண்டவரே, நான் வெளியே தான் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கிறேன், தைரியசாலியாக இருக்கு, எல்லாம் உள்ளுக்கெல்லாம் பயப்படுறேன். என் வாழ்க்கையை குறித்து, ஃபியூச்சரை குறித்து. அல்ல, வெளியேத்தான் எனக்கு ஒரு கல்லறை வெள்ளை மாரி இருக்கிறது ஆண்டவர், ஆனால் உள்ளுக்கெல்லாம் பிரச்சனைகளாக இருக்கிறது ஆண்டவரே. Build in your faith, Lord. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பிரியமானவர்களே, ஒரு பாடலே பாடி ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபம் செய்வோம்.